இமான் சார் சார் டாக்டர் சொன்னாங்க எல்லாமே துரோகம்னு சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் வருது. அது வந்து இமான் சாருக்கும் வந்து துரோகம் நடந்திருக்குன்ட்டு. அந்த சாங்ஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு என்ன தோணுச்சு மைண்டில்? யாருக்கு தான் சார் நடக்காம இருக்கு? யாரெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருக்கு தானே செய்யும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு வரி பாவுஜாய் போடும்போது இன்னும் ரிலேட்டபிளா இருந்தது. அது வந்து எனக்கு மட்டும் இல்லை, அது கேட்குறவங்க யாராக இருந்தாலுமே அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓகே, ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ அந்த வரியை பற்றி யாரும் ஒன்றும் நாங்கள் பேசிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் அதே விஷயம் வந்து இயக்குனருக்கு அவருக்கும் அது ரிலேட் ஆயிருக்கு, ப்ரொடியூசருக்கும் அது ரிலேட் ஆயிருக்குன்னும் போது அது ரொம்ப ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குன்னு பார்க்கும்போது ஓகே. அப்போ ஏன்னா ஒரு கலை அந்த படைப்பே சார் அது எத்தனை பேருக்கு அது ரிலேட் பண்ணுதுன்றதுதான விஷயம். அது ஒரு வரி, ஒரு பாடலுடைய வரி அது ரிலேட் பண்ணுதுன்னா சந்தோஷம் தானே. பாவிஜய் சார், உங்களுக்கு ஒரே क्वेश्चन. பாவிஜய் சார் ஒரு நிமிஷம். சாரி சார், விவேக சார், சாரி விவேக சார் கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். சரிங்க சார். சார் இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட் வச்சு ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிங்க. அது எந்த லெவலில் இருக்குது? இப்போ இன்ஃப்ளூயன்சர் தான் வந்து சினிமாவை ஆட்டி படைக்கிறாங்களா? ஆனால் வந்து நீங்கள் சொல்லும் போது என்ன சொன்னீங்க, நாங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்கள நீட்டாக பண்ணுவோம் நீங்கள். ஆனால் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட போகும்போது எல்லாமே பணம் கேட்குறாங்க, அதிக லெவலில் காசு கேட்குறாங்க, ஒரு சின்ன ரிவ்யூ கூட. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் வந்து சவுத் இந்தியன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் அதனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்து நான் ஆரம்பித்து ஏறக்குறைய 5 நிகழ்வுகள் நடத்திட்டோம். நேற்று முன்தினம் கூட தருமபுரியில் மிகப்பெரிய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வு, விருது வழங்கும் நிகழ்வு நடந்தது. அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கிறதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் சங்கம் வந்து பொறுப்பேற்காது. ஒட்டுமொத்தமாக எங்கள் சங்கத்தில் வந்து அது மிகச்சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாதான் என்னால் ஒரு படத்தை ரிவ்யூ கொடுக்க முடியும், நல்லா கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்கள போயிட்டு ஃபாலோ பண்ணுற ஆளுங்க வந்து போய் படம் பார்க்குறது கிடையாது, அவங்கள மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து படம் பார்க்குறவங்க போய் தேட்டர் போய் பார்க்குறாங்க. இல்லை, சங்கத்தின் மூலமாக வந்து நீங்கள் அணுகிறப்போ அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்கலாம் ஒழிய தனிப்பட்ட சங்க உறுப்பினர்கள் செய்யறதுக்கு நம்ம பொறுப்பேற்க. நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்ல, இது மாதிரி ஏமாத்துறவங்களை வந்து நம்ம பேன் பண்ணலாம். நிச்சயமா அதை செய்யலாம்.